ஹாய் ஹலோ, நான் உங்கள் கலாட்டா கோபி. டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஆடி மாத பரிதாபங்கள். அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னு வந்தாலே எல்லோருக்கும் மனசில் தோன்றது ஆடி ஆஃபர் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றபடிக்கு அதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது அப்படின்னா ஆடி மாத பரிதாபங்கள். சரிங்களா? இது மனசுலேருந்து வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த பதிவு கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற பதிவு பொருந்தும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் உண்மையாக சொல்கிறேன், ரியலாக சொல்கிறேன். சரிங்களா? நான் கஷ்டப்பட்டதை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆடி மாதம்னு பிறந்தாலே சத்தியமாக உண்மையாக சொல்ல முடியல, அப்படி மென்டல் பயங்கர டார்ச்சர் ஆகிடுது. பாக்கெட்டில் பணம் இருக்கிறது இல்லை, புலம்பல் அதிகமாகிடுது, செலவு அதிகமாகுது. ஆடி மாதம் வந்தாலே கஷ்டம் அதிகமாகிடுது. கஷ்டம் எங்கிருந்து வருதுன்னே தெரியல, அதிகமாகிக்குது. நானும் பார்த்துட்டேன். ஆடி மாதம்னு வந்துட்டாலே பிரச்சனை தான். ஆடி மாதம் வந்துட்டாலே பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை எப்படி தான் முடிக்க முடியும்னு பார்த்தா முடியாது. அதுக்கு முன்னால் நம்ம அட்வான்ஸாக எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இதுதான் அதுக்கு உண்டான சொல்யூஷன். சரிங்களா? நான் வருஷம் பார்க்குறேன். ஆடி மாதம்னு வந்துட்டாலே எனக்கு எனக்கு ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிச்சிருது. அதான் ஒரு மாதம் முன்னால் தான் கால் அடிபட்டு அப்படியே கட்டு போட்டு ஒரு மாதம் வீட்டில் இருந்தேன். ஒரு மாதம் வீட்டில் இருந்து கையில் இருந்த பணமெல்லாம் அப்படியே கொஞ்சம் செலவாயிடுச்சு, கரைஞ்சி தான். அப்புறம் மறுபடியும் சரி ரைட்டு, எப்படியோ ஒன்று வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு வேலைக்கு போனேன். இப்படியே கட்டோட வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் 2 நாள் வேலை செஞ்சேன், முடியல. மறுபடியும் கால் வழியா வந்து வீட்டில் ரெஸ்ட்டா, மறுபடியும் படுத்தாச்சு. 4 நாள் வீட்டில் ரெஸ்ட்டு. மறுபடியும் இதுக்கு மேலே இருக்க முடியாது, கிளம்புவான், இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு மறுபடியும் கிளம்புனா பார்த்துக்குங்க, சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க. சம்பளம் கொடுக்கல. என்ன அப்படின்னா, நான் அவங்ககிட்ட இருந்து அடிப்பட்டப்போ பணம் கடன் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் போனதையுமே சுத்தமாக கையில் பைசா இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நாம் போனால் அவங்க கொடுத்த பணத்தை பிடுங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக. சரிங்களா? கொடுத்த பணத்தை அவங்க அப்படியே கழிச்சிக்கிட்டாங்க. சரிங்களா? என்னடா பண்ணுறது, நான் கொஞ்சமாக கழிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லியுமே அவங்க கேட்கல. விட்டா பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டாங்களோ, இல்லை அவங்ககிட்ட தான் ரெகுலராக வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஏதோ அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் சூழ்நிலையோ தெரியல. ஆடி மாதம் வருதுன்னு அவங்க முன்னெச்சரிக்கை அட்வான்ஸாக இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி யாராச்சுக்கு தெரிஞ்சாலும் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இது உண்மைதான். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்கள் பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்கா இல்லையா? உண்மையா நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுல தான் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியும். உண்மையாக தான் நானே சொல்கிறேன். சரிங்களா? நான் பட்ட கஷ்டத்தை தான் உண்மையாக ரியலாக சொல்லிகிட்டு இருக்கேன். வேணாமப்பா, மனுஷனாக பிறந்ததே சுத்தமாக பெரும் கஷ்டம். ஆடி மாதம்னு வந்துட்டாலே ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இந்த ஆடி மாதம் நம்மளை கொண்டாந்து நிறுத்திடுது. அந்த சூழ்நிலையில் நம்மளை தள்ளிடுது. சரிங்களா? ஏண்டா பிறந்தோம், ஏண்டா இப்படி வளர்ந்தோம் அப்படின்னு இந்த ஆடி மாதம் நம்மளை அந்த சுச்சுவேஷனில் தள்ளிடுது. இது உண்மை. சரிங்களா? உண்மையிலேயே உண்மை இதுதான். சத்தியமாக நானே அதை தான் நினைக்கிறேன். ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு இருக்குது. என்ன தான் நம்ம முன்னுக்கு ஒவ்வொரு படிப்படியாக எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நம்ம முன்னுக்கு வந்தாலும் எப்படி ஒன்று சறுக்கிட்டு தான் விழுகிறோம். இந்த ஆடி மாதம் வந்தாவே சறுக்கி விழுந்துடுறோம். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவோம், ஒரு படி ஏறிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம், சந்தோஷப்படுவோம். ஆனால் அந்த ஆடி மாதம்னு ஒன்று வந்துச்சினாலே ஆளை அப்படியே அழுத்திடுது. கண்டிப்பாக நான் இதை நிறையா நோட் பண்ணிட்டேன். ஆடி மாதம் வந்துட்டாலே ஆளை அப்படியே அழுத்திடுது. ஓ சாமி, இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், இதுக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. பயங்கர ப்ரெஷர் ஆகிடுது. பாக்கெட்டில் 10 ரூபா இருக்கிறது இல்லை. மற்றபடி இந்த ஆடி மாதம் வந்துட்டால் தான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வேலையும் இருக்கிறது இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு தொந்தரவுகள் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது, நம்மளுக்கு தகவல் வருது. அந்த தகவலுக்கு நம்ம செலவு பண்ணணும். கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சு தான் ஆகணும். எப்படி செய்கிறது? பாயில் 10 ரூபா இல்லையே, எப்படி செய்கிறது? கடன் வாங்கணும். கடன் வாங்குறது நம்ம கொடுத்தே வச்சுருக்கோம் இல்லையே. ஒரு 10 பேர்த்தியாச்சும் 5 10ன்னு வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே அப்பாப்பா அப்படின்னு கண்ணாமொழி திருகி போயிடுது. ஏண்டாப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டுறோம். சரிங்களா? அந்த நேரத்தில்
சத்தியமாக முடியலைங்க. ஆடி மாதம்னாவே பரிதாபத்துக்குண்டான நிலைமையில தான் சத்தியமாக முடியல.